அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் தொழுகை என்பது ஒரு முக்கியமான வணக்கமும் கடமையும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய கடமையான முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் வேறுபாட்டை காட்டக்கூடிய ஒரு கடமையான தொழுகை 5 நேர தொழுகை. இந்த 5 நேர தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அந்த 5 நேர தொழுகையில் குறிப்பாக 2 தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு குளிர்ச்சியான 2 தொழுகைகள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஸல்லல் பருதைன், 2 பருதுகளை யார் தொழுகிறார்களோ, பருது என்ற வார்த்தைக்கு குளிர்ச்சியான 2 தொழுகைகளை யார் தொழுகிறார்களோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார். 2 குளிர்ச்சியான தொழுகை என்பது அசர் மற்றும் ஃபஜருடைய தொழுகை. ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இரவில் மிக குளிர்ச்சியான நேரம் என்பது ஃபஜருடைய நேரம். அதே போல பகலில் மிக குளிர்ச்சியான நேரம் என்பது அசருடைய நேரம். இந்த 2 நேரத்தில் 2 குளிர்ச்சியான தொழுகை என்பது பகலுடைய குளிர்ச்சியான நேரமாக இருக்கக்கூடிய அந்த அசருடைய நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகையும், இரவில் மிக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஃபஜருடைய நேரத்தில் தொழப்படக்கூடிய இந்த தொழுகையும் யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மற்ற நேர தொழுகைகளுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் இந்த 2 நேர தொழுகை குறித்து குறிப்பாக சொல்லப்படுவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்த 2 நேர தொழுகைகளில் இந்த 2 நேரங்களில் மலக்குமார்கள் வருகிறார்கள். அவர்களுடைய வருகை ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 2 தொழுகைகள் ஃபஜர் அசர், இந்த 2 தொழுகைகள் பெரும்பாலும் முஸ்லிம்கள் தவற விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த 2 தொழுகைகளை பேணி தன்னுடைய வாழ்க்கையில் தொழுது வரக்கூடியவர் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கத்தில் அவர் வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வான். இந்த அமலை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருவோமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.